அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எண்மண் எண் மக்கள் யாத்திரை போலவே அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களின் யாத்திரை நேற்று மதுரையில் கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. எண்மண் எண் மக்கள் யாத்திரையை எப்படி நமது சேனலில் நம்ம ஒளிபரப்பு செய்தோமோ அதே போல அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களின் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அப்படின்ற யாத்திரையும் நம்ம ஒளிபரப்பு செய்ய இருக்கின்றோம். அதனால நம்ம சேனல்ல தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நேற்று மதுரையில சிறப்பாக அந்த யாத்திரையின் தொடக்க விழா நடைபெற்று இருக்கிறது. அந்த யாத்திரை தொடங்குவதற்கு முன்னால் மதுரையில் இருக்கக்கூடிய கைத்தறி நகர் அப்படின்ற நகரில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களை கூப்பிட்டு பாஜக சார்பாக ஒரு கிராம சபை கூட்டத்தை நடத்தி அந்த கிராம சபை கூட்டத்தில் மக்களின் குறைகளை கேட்டறிந்துவிட்டு அந்த யாத்திரையின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார் பாஜகவின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். அந்த தொடக்க விழாவில் பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய டாக்டர் எல் முருகன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பாஜகவின் மேலிட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். வானதி சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர்கள் ஆர்பி உதயகுமார் அவர்கள், செல்லூர் ராஜ் அவர்கள், இவங்க எல்லாரும் கலந்து கொண்டு அந்த தொடக்க விழாவை சிறப்பித்திருக்கிறார்கள். அதில் எல்லா தலைவர்களும் உரையாற்றி இருக்கிறார்கள். அந்த உரை எல்லா தலைவர்களும் பேசுனதெல்லாம் நம்ம காமிச்சா ரொம்ப லென்த்தா போகும். அதனால நம்ம அண்ணாமலை அவர்கள் ஃபர்ஸ்ட் பேசுறாரு. அண்ணாமலை அவர்கள் பேசும்போது உங்களுக்கே தெரியும், அண்ணாமலை அப்படின்ற பேரை சொன்னாவே அந்த கூட்டம் எப்படி ஆர்ப்பரிக்கும் அப்படின்றத உங்களுக்கெல்லாம் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நீங்க பார்த்திருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஆர்ப்பரிப்பு. அடுத்ததாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் நம்ம அண்ணாமலை அவர்கள் பேசும்போது இந்த சரித்திர வெற்றி பயணத்திற்கு நம்ம எல்லாரும் துணை நிற்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு. அதே போல எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு எப்படி பண்ணாங்களோ எண்மண் எண் மக்களோட யாத்திரைக்கு எப்படி மத்திய அரசு திட்டங்களின் பயனாளிகள்லாம் கொண்டு வந்து அண்ணாமலை அவர்களை மீட் பண்ண வச்சாங்களோ அதே விஷயத்தை இங்கேயும் பேசியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அண்ணன் நயினார் அவங்ககிட்ட சொன்னா மழை வர்ற மாதிரி இருக்கு, நாங்கெல்லாம் வாழ்த்திட்டு வந்துடுறோங்கன்னா நீங்க அரசியல் பேசுங்க. மழை கட்டாயமாக வராது, ஒரு 5 நிமிடம் அரசியல் பேசிவிட்டு வர வேண்டும் என்று பணித்திருக்கின்றார். நம்முடைய தலைவர் செல்லும் பொழுது அந்தந்த பகுதியில நம்முடைய தலைவரை வரவேற்று மத்திய அரசினுடைய பயனாளிகள் எல்லாம் கொண்டு வந்து தலைவரை பார்க்க வைத்து நம்முடைய திட்டத்தில் யாருடைய வாழ்க்கையெல்லாம் மாறி இருக்கிறது அதெல்லாம் படம் பிடித்து காட்டி ஆளும் கட்சியின் மீது மாநிலத்தில் கோபத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அதெல்லாம் கேட்க வைத்து இந்த யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி முடித்து காட்ட வேண்டிய கடமை ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவனுக்கும் இருக்கிறது. அதே போல போற போக்குல உதயநிதி அவர்களை வச்சு செஞ்சிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள். ரீசெண்டா பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுடி டைம்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டு அவர் வளர்க்குற ஒரு நாயோட ஒரு போட்டோ போட்டுட்டு இருப்பாரு சோசியல் மீடியால. சரிங்களா? இந்த விஷயத்தை விமர்சனம் செய்து வச்சு செஞ்சிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி அவருடைய சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய நாயோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்து போடுவார். மக்களோட எல்லாம் புகைப்படம் போடவே மாட்டார். காலையில் நாயோட மட்டும்தான் போடுவார். ஒரு கருப்பு கலர் நாய். அந்த நாய் ஆட்சிக்கு வந்த பொழுது மீச கருப்பா இருந்தது, இப்ப அந்த நாய்க்கு மீச வெள்ளையா இருக்கு. அதே மாதிரி அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸ்டார்டிங்ல திமுகவின் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, திமுகவின் ஆட்சி காலம் ஒவ்வொரு நாளாக குறைந்து வருகிறது, இன்னும் 176 நாள் தான் இருக்கு அப்படின்னு அவர் விமர்சனத்தை வைக்கிறாரு. எனக்கு சிறு வயதில் இருந்த ஒரு ஞாபகம், எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க பனகுடி பக்கத்தில் இருக்கிற ISRO ராக்கெட் டெஸ்ட் தளம், அதை கொண்டு வந்தவரே விஞ்ஞானி நம்பி நாராயணன் அவர்கள். அவர் இங்க அதே ஊரை சேர்ந்தவர், எனக்கு உறவினர் போன்றவர். அப்பொழுது ஒரு ராக்கெட் டெஸ்டுக்காக என்ன உள்ள கூட்டு போயிருந்தாங்க. உள்ள கூட்டிட்டு போகும்போது நான் சின்ன பையன், ஒரு 25 வயசு இருக்கும். உள்ள கூட்டிட்டு போகும்போது எங்களை எல்லாம் கதவுக்குள்ள போய் க்ளோஸ் பண்ணி டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த டிஜிட்டல்ல நம்பர் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. டிஜிட்டல்ல நம்பர் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்பர் 100 இருக்கும். அதுக்கப்புறம் 99, 98, 97, அப்புறம் 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 சைவர் வரும்போது அங்க பிளாஸ்ட் ஆகி அந்த அப்படியே டிவில அப்படியே காட்டினாங்க. எனக்கு இன்னைக்கு காலையில அப்படியே அந்த பிளாஷ்பேக் தான் ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு திமுகவுக்கு எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு காலைல பார்த்தேன். இன்னும் 177 நாள் இருக்கு. இன்னும் 177 நாள் இன்னைக்கு திமுகவுக்கு. நாளைக்கு விடிஞ்சா 176.
நாளைக்கு நான் சிவகங்கை போகும்போது 176. நீங்களாம் சேர்ந்து அடிச்சது பத்தாது, நானும் ஒரு அடி அடிச்சுக்கிறேன்னு நம்ம ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து அவரும் ஒரு அடி அடிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மத்திய அரசு ஒன்றும் செய்யலன்னு இந்த திமுக சொல்லுதே, உனக்கு கணக்கு தெரியலன்னா நாங்கள் என்னப்பா பண்ணுறது, கணக்கு தெரியலன்னா அண்ணாமலை அவர்கள்ட்ட கேளப்பா, கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ பார்த்தாலும் மத்திய அரசு ஒன்று கொடுக்கல ஒன்று கிடைக்கும், கணக்கில் நீ வீக்காக இருந்தால் நாங்கள் என்னப்பா செய்யறது, வேணா அண்ணாமலைகிட்ட கேளு, கணக்கு கரெக்டாக சொல்லுவார், அதை வேணா நீ பார்த்து படிச்சுக்க. அது எங்க அண்ணன் நயினார் நாகேந்திரன் எடுத்து சொல்லுவாரு, விவரமா சொல்லுவாரு. இந்த தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த தொடக்க விழாவை சிறப்பிச்சிருக்காங்க, சிறப்பாக ஆரம்பிச்சிருக்காங்க யாத்திரையை. நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும், இதுதான் ஒரே நோக்கமா இருக்கணும் எல்லாருக்கும். அதே போல அண்ணாமலை அவர்கள் இன்று நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறார், சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்துக்கு வந்திருக்காரு. எதுக்கு? டிஆர் பாலு அவர்களை குறுக்கு விசாரணை செய்ய சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்துக்கு வந்திருக்காரு. அண்ணாமலை அடிக்கிற அடியை பார்த்தா இனிமே யாருமே டிஃபமேஷன் சூட்டே போட மாட்டாங்களாட்டுக்கு. அதே மாதிரி உச்சநீதிமன்றம் திமுகவுக்கு மண்டையிலே ஒரு கொட்டு வச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 3 பேர் கொண்ட குழுவையும் அமைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றுவதற்கு உறுதுணையாக இருப்போம். இனிமேல் தொடர்ந்து இந்த யாத்திரையானது நம்ம சேனலில் ஒளிபரப்பப்படும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லி நம்ம வீடியோவை முடிச்சுக்கிறேன்.